மதுரையில் பாயும் வைகை ஆறு அம்மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் போதுமான நீர் ஆதாரத்தை தரவில்லை. அப்போது மதுரையில் நிலவிய குடிநீர் பஞ்சத்தை போக்க கட்டப்பட்டதுதான் முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாற்றினை அணை என்பதனை விட ஏரி என அழைப்பதே பொருத்தமாக இருக்கும். 777 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேங்கும் நீரை தடுத்து தேக்கி வைக்க மிகப்பெரிய தடுப்பாக அணை, அதிகப்படியாக இருக்கும் நீரை வெளியேற்ற ஷட்டர்கள், தமிழகத்திற்காக தண்ணீரை கொண்டுவர தனியாக ஒரு குகை கால்வாய் என முழுக்க முழுக்க வித்தியாசமான கட்டுமானம் முல்லை பெரியாறு ஏரி. இதன் நீர் பங்கீடு அதனை விட சுவாரஸ்யமானது. 155 அடி உயரத்தில் தேங்கும் நீரினையும் 10.574 TMC தண்ணீரையும் முழுமையாக பயன்படுத்த முடியாது. 104 அடி வரை அணையில் நீர்மட்டம் இருக்கும் வரை அந்த நீரை தமிழக பகுதி பயன்படுத்த முடியாது. அந்த நீரானது அணைப்பகுதியில் மீன்களை வளர்ப்பதற்கும் படகு போக்குவரத்துக்கும் பயன்படக்கூடிய நீர். 104 அடிக்கும் மேலே அணையின் நீர்மட்டம் உயர்ந்தால்தான் தமிழகத்திற்கு தண்ணீரை கொண்டு வர முடியும். அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்ட பின் தமிழகத்தில் தரிசாக இருந்த நிலங்கள் புஞ்சைகளாகின. புஞ்சைகள் நஞ்சைகளாகின. முல்லை பெரியாறு நீர் தமிழகத்தில் தவழ தமிழக நாகரிகங்கள் விரிவடைய ஆரம்பித்தன. இதற்கிடையில் முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலுக்காக ஏராளமான மக்கள் தமிழகத்தின் பகுதிகளிலிருந்து கேரளாவிற்கு இடம்பெயர்ந்தனர். இந்த காலத்தில்தான் அங்கிருந்த பெரும்பான்மையான காடுகள் அழிக்கப்பட்டு அவை எஸ்டேட்டுகளாகின. இந்த மக்கள்தான் இன்றைய இடுக்கி, மூணாறு பகுதிகள் உருவாக காரணமாக இருந்தவர்கள். தென் மாவட்டங்களில் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் முல்லை பெரியாறு நீர் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. 1917 முதல் 1918 வரை ஏற்பட்ட பஞ்சங்கள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் மடிந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் உருவாகி கேரளா வழியாக வீணை கடலில் கலக்கும் முல்லை பெரியாறு ஆற்றை தடுத்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு திருப்பிவிட கட்டப்பட்ட அணைதான் முல்லை பெரியாறு. ஆங்கிலேய ஆட்சியின் போது இந்த அணையை கட்ட பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு பிறகு கைவிடப்பட்டன. அப்போது வந்தவர்தான் கர்னல் ஜான் பென்னிகுயிக். இங்கிலாந்து இராணுவத்தில் கட்டிட பொறியாளராக பணியாற்றிய இவர் தனது சொந்த முயற்சியால் மீண்டும் இந்த அணையை கட்டும் பணிகளை தொடங்கினார். 1886 ஆண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் அணை தொடர்பாக 999 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டன. அதனைத் தொடர்ந்து 1887 ஆண்டில் பென்னிகுயிக் முல்லை பெரியாறு அணை கட்டும் திட்டத்துக்கு தலைமை பொறியாளராக நியமிக்கப்பட்டார். பிறகு 1887 ஆண்டு முல்லை பெரியாறு அணை கட்டுமானம் குறித்த திட்ட அறிக்கையை சென்னை மாகாண அரசுக்கு அனுப்பினார். பலராலும் நிராகரிக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் கட்டுமானம் குறித்து பென்னிகுயிக் தயாரித்த திட்ட அறிக்கையை பார்த்து சென்னை மாகாண அரசு வாயடைத்து போனது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கேரளா வழியாக கடலில் கலக்கும் பெரியாற்றின் தண்ணீரை தடுத்து அப்போது தேங்கும் நீரை அணையின் மற்றொரு முனையில் அமைக்கப்படும் குகை வழியாக தமிழக பகுதிக்கு கொண்டு செல்வது என அந்த திட்டம் அசரடிக்கும் விதத்தில் இருந்தது. அப்படி வரும் நீரை அணைக்கு கொண்டு வந்து பிறகு அங்கிருந்து தமிழகத்தின் தென் மாவட்ட பகுதிக்கு விநியோகிக்க முடியும் என பென்னிகுயிக் அந்த திட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதை பார்த்து வியந்து போன பிரிட்டிஷ் அரசாங்கமும் சென்னை மாகாண அரசும் பென்னிகுயிக்கின் திறமைக்கும் தொழில்நுட்ப அறிவிற்கும் பாராட்டுதலை தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணையின் கட்டுமானம் 1887 ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. சுண்ணாம்பு கற்களாலும் கருங்கற்கள் கொண்டும் இந்த அணை கட்டப்பட்டது. காட்டுப்பகுதியில் இந்த அணை கட்டப்பட்டதால் அதற்காக பல வகை இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. தொடர்ந்து பெய்த கனமழையால் அணையின் தொடக்க கட்ட பணிகள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் ஆங்கிலேய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று தெரிவித்துவிட்டது. இதனால் மனமுடைந்து போன பென்னிகுயிக் இங்கிலாந்து சென்று தன்னுடைய சொத்துக்கள், மனைவி நகைகளை விற்று அதன் மூலம் கிடைத்த வருவாய் மூலம் முல்லை பெரியாறு அணைக்காக பணியை தொடங்கினார். இந்த பெரியாறு அணை 1893 60 அடி உயரத்துக்கும், அதன் பின்பு 1894 94 அடி உயரத்துக்கும், 1895 டிசம்பர் மாதத்தில் 155 அடியும் கட்டி முடிக்கப்பட்டு கைப்பிடி சுவரும் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணையை சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வென்லாக் பிரபு 1895 அக்டோபர் 10 திறந்து வைத்தார்.
இதன் கொள்ளளவு 15.5 TMC, உயரம் 155 அடி. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தேக்கடி வன சரணாலயம் உள்ளது. இதன் கீழ்ப்பகுதியில் இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது. முல்லையாறு மற்றும் பெரியாறு இரண்டும் சேருமிடத்தின் கீழ் இந்த அணை அமைந்துள்ளதால் முல்லை பெரியாறு அணை என்ற பெயர் இதற்கு வழங்கப்பட்டது. பொறியியல் தொழில்நுட்பத்தில் அனைவராலும் பாராட்டப்படும் முல்லை பெரியாறு அணை உலகின் தலைசிறந்த கட்டுமானமாக பார்க்கப்படுகிறது. இந்த அணையின் நீர் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு மதுரையை சுற்றியுள்ள கம்பம், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன. என்றோ பாலைவன காடாக மாறியிருக்க வேண்டிய தமிழகத்தின் தென் மாவட்டத்தின் சில பகுதிகள் முல்லை பெரியாறின் வரவால் செழிப்பான பூமியாக மாறியது. 2015 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த அணையின் நீரால் சுமார் 2,13,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தினசரி இதன் நீரை 80 லட்சம் மக்கள் பயன்படுத்துகின்றனர். 1976 ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணையான இடுக்கி அணையை ஆசையை மட்டும் அளவாக வைத்து கட்டியது கேரள அரசு. முல்லை பெரியாற்றின் உபரி நீர் வழிந்தோடும் தடத்தில் 555 அடி உயரத்தில் அணையை எழுப்பியது கேரளா. முல்லை பெரியாறு அணையை விட இந்த அணை 5 மடங்கு அதிக உயரம் கொண்டது. அணையின் நீரினை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டமும் தொடங்கப்பட்டது. குறைந்த மழைப்பொழிவுள்ள இடத்தினை ஆதாரமாக கொண்டு கட்டப்பட்ட அணைக்கு தண்ணீர் தான் வந்த பாடில்லை. எனவே முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது. அணை உடைந்தால் அணைக்கு கீழுள்ள பகுதிகள் அழிந்துவிடும். எனவே அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டும் என்ற புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தது கேரளா. இதன் மூலம் 136 அடிக்கு மேலே தேங்கும் நீரானது திறக்கப்பட்டு இடுக்கி அணையில் சேகரமாகும். அதன் மூலம் மின்சாரத்தை தொடர்ந்து தயாரிக்க முடியும் என நினைத்தது கேரளா. இந்தியாவில் நீர் ஆதாரங்கள் பெரிய சிக்கலாக இருப்பது தமிழகத்தில்தான். பவானி, சிறுவாணி, காவிரி உள்ளிட்ட நதிகளுக்கு எழுந்து வரும் சிக்கல்கள் போல முல்லை பெரியாறு அணை நீரை தமிழகம் பயன்படுத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. அது கேரளாவிலிருந்து தொடங்கியது. 1979 மலையாள மனோரமா வெளியிட்ட ஒரு செய்தியில் முல்லை பெரியாறு அமைந்திருக்கும் பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தெரிவித்தது. அன்று முதல் இந்த அணையை மூடுவதற்கு பல்வேறு கேரள அரசியல் தலைவர்கள் முயற்சிகள் செய்தனர். இதனால் எழுந்த கலவரங்களில் கேரளாவில் வாழும் தமிழர்கள் தாக்கப்பட்டனர். அவர்களது சொத்துக்கள் சேதமடைந்ததோடு உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. 1979 ஏற்படுத்தப்பட்ட ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றிருந்த அதிகாரி தாமஸ் முல்லை பெரியாறு அணையை 3 கட்டமாக பலப்படுத்தும் பணிக்கு ஆதரவு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் 152 அடியிலிருந்து 136 குறைக்கப்பட்டது. தவிர 136 அடிக்கும் மேல் அணையில் நீர் இருப்பு உருவானால் அது வெளியேறும் வகையில் மதகுகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இதனால் தமிழகத்துக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. மீண்டும் அணை பாதுகாப்பு குறித்து எழுந்த சர்ச்சையினால் அதற்கு தீர்வு காண ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் அந்த அணையை முழுமையாக ஆய்வு செய்து அது குறித்த தங்களது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி லோதா தலைமையிலான 5 பேர் அடங்கிய அமர்வு 2014 மே மாதம் அணையின் நீர்மட்டத்தினை 136 அடியிலிருந்து 142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என உத்தரவிட்டு கேரள அரசின் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வைத்தது. பேபி அணையையும் பலப்படுத்தி நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நீர்மட்டத்தினை 142 அடியாக உயர்த்துவதற்காக ஷட்டரை இறக்கியது கேரளா. தலை நிமிர்ந்தது தமிழகம். இதுவரை 136 அடியை மட்டும் எண்ணிக்கொண்டிருந்த தமிழன் அணையின் நீர்மட்டம் 142 அடியை முத்தமிட்டதையும் பார்த்தான். தொங்கும் தோரணங்கள், படரும் பந்தல்கள், காது கிளியும் ஒலிபெருக்கிகள் என திட்டமிட்ட திருவிழாவுக்கான அத்தியாயங்கள் இல்லாமல் திருவிழாவுக்கு பெயர் போன தென் மாவட்டங்கள் நவம்பர் மாதத்தில் ஒரு நாளை சிறப்பித்தன. மே மாதத்தில் வந்த தீர்ப்புக்கு நவம்பர் மாதம் ஏன் கொண்டாட வேண்டும்? காரணம் இருக்கிறது. நவம்பர் 21, 2014 நள்ளிரவுக்கும் அதிகாலைக்கும் இடைப்பட்ட நேரம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியது. மறுநாள் 142 அடியை தழுவி வந்த நீரானது விவசாயிகளின் முகத்தை துடைத்தது. தென் மாவட்டங்கள் விழா கோலம் பூண்டது. 142 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்தாலும் பேபி அணையை பலப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்துவதுதான் நம்முடைய இலக்கு.
அதே வேளையில் அணையின் நீர்மட்டம் 152 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்டதில் ஏற்பட்ட இழப்புகளும் ஏராளம். அந்த இழப்புகளை அறிந்தால்தான் இந்த வெற்றியின் ருசி தெரியும். முல்லை பெரியாறு அணையில் 152 அடிக்கு நீரை தேக்கும் போதுதான் தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் வாழ்வாதாரம் செழிப்படையும். முல்லை பெரியாறு அணையின் நீர்த்தேக்கத்தை குறித்து தமிழகம் வைக்கும் கோரிக்கை நியாயமானது. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்கு இது கேரள மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்ற கற்பிதங்களை அம்மாநில அரசு உருவாக்கி வருவதாக பல நீர்வள மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பின்னாலும் அணையின் நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்துவதற்கு இன்னமும் கேரளா முரண்டு பிடிக்கும் நிலையில் அதற்கான தீர்வையும் போராட்டம் மூலம் பெற்றுவிட முடியும். அது அறவழி போராட்டமா அல்லது ஆயுதமேந்திய போராட்டமா என்பதையும் மக்களின் முடிவுக்கே விட்டு விடுவோம்.